சரி, என்னதான் இருந்தாலும் நான் பெற்றெடுத்த மகள் இறுதியாக என்னை விட்டு பிரிகிறாள். பொன் வேண்டாம், பொருள் வேண்டாம், சொத்து வேண்டாம், குடிப்பதற்கு தண்ணீர். தண்ணீர் குடித்து விட்டு சென்று விடலாம். என்னதான் இருந்தாலும் நான் பெற்றெடுத்த மகள் இறுதியாக என்னை விட்டு பிரிந்து செல்கிறார். குடிப்பதற்காக தண்ணீர் கேட்கிறார். கொண்டு வர தண்ணீரை. மகேஸ்வரி, சொன்ன வார்த்தை காப்பாற்ற வேண்டும். தண்ணீரை குடித்து விட்டு சென்று விட வேண்டும். ஆகட்டும். முட்டி போட்டு 2 கரத்தை ஏந்தி என் கரத்துள்ள நீரை வாங்கி அருந்தமா. இந்தா இந்தா நக்கி நக்கி குடி இந்த நீரை. தண்ணியா உனக்கு ஓன தண்ணிய போடே. செல்வாக்கு நிலைக்கும் என்பார், சொல்வாக்கு பழிக்கும் என்பார். செல்வாக்கு நிலைக்கும் என்று சொல்பவர்க்கே பாடமம்மா. செல்வாக்கு நிலைக்கும் என்று சொல்பவர்க்கு பாடமம்மா. அம்மா அம்மா இந்த பைரவனத்தில் பிறந்து வளரும் போது எவ்வளவு செல்வாக்காக பிறந்து வளர்ந்தோம், எவ்வளவு ஆனந்தமாக சுற்றி தெரிந்தோம். அந்த பல முறையும் மன்னிப்பு கேட்க சொன்னார். நாம் மன்னிப்பு கேட்க கருத்தால் நம்முடைய வாழ்க்கை சீர் குலைந்து விட்டது என்று ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்த வேண்டும். இதை பார்த்து இந்த பைரவன் ஆனந்தப்பட வேண்டும். உன் வாழ்வில் துன்பம் வந்து சூழ்ந்தது உன்னை கண்டு தூங்காம திணறாத நேரம், தாங்காம தவிக்கின்ற பாரம், விதியே வாழ்வில் வந்து விளையாடு நேரம். இதை தாங்குமா மனம், இதை தாங்குமா, இதை தாங்குமா மனம், இதை தாங்குமா. வரத்த பெற்றவன். மும்மூர்த்தி தேவர்கள் பா என்றால் வருவார்கள், போ என்றால் போவார்கள். அப்பேற்பட்ட மும்மூர்த்தி தேவர்கள் எங்களை பார்த்து நகைப்பதற்கு காரணம் யார்? நீ வாழலாமா? வாழவே கூடாது. மாவீர மணிகண்டன் மும்மூர்த்தி தேவரை கொண்டு வாடா என்று கட்டளையிட்டு மும்மூர்த்தி தேவரை கொண்டு வந்து என் கண் முன்னே நிறுத்தினார். அப்பேற்பட்ட என்னுடைய மகன் மணிகண்டன் இறப்பதற்கு காரணம் யார்? நீ. இந்த உலகத்தில் நீ நிம்மதியா வாழவே கூடாது. உன் வாழ்விலே போராடும் காலம் யாராலே உள் வாழ்வில் சதையாகும். உன் வாழ்விலே போராடும் காலம் யாராலே உள் வாழ்வில் சதையாகும். சதையறியா வழியில குழுங்கும் பதறி உள் வாழ்வில்
தாங்குமா? எனக்கு இன்னொரு பிரிவு ஒன்று இருந்தால் உங்களுக்கு நான் மகளாக மட்டும் பிறக்க மாட்டேன் அப்பா. உங்கள் முகத்தில் முடிப்பதற்கு எனக்கு அருவருப்பாக இருக்கிறது. செல்கிறாயா? என் முகத்திலே விழிப்பதற்கு அருவருப்பாக இருக்குது என்று எண்ணி பெற்றெடுத்த தந்தையுடைய முகத்திலே காரி துப்பி விட்டாயா? எப்பொழுது பெற்ற தந்தையுடைய முகத்திலே காரி துப்பினாயோ இனி தாண்டி உன்னுடைய வாழ்க்கை காரி மொழிய போது